தேவியோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது குடும்பம் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. அதாவது இப்போது ஒரு பக்கம் தேவி பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விவாகரத்து பண்ணதே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். அதுலேயும் இப்போது தேவியை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அடுத்ததாக இந்த அவங்க அம்மா, அதாவது அவங்க மாமன் பொண்ணு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்றது இன்னமும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அதை கூட பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே விட்டுருவாங்க. ஏன்னா இப்போது இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க. அதை தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக எப்படியாச்சும் தேவியை சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த விக்னேஷ் இருந்துக்கிட்டு நம்ம தேவி கிட்டேருந்து அந்த குழந்தைய பிரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்துகிட்ருக்கு. யாருக்குமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா திருன்னு முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் தான் எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. அதுலேயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்பு பேசும்போது அன்பு இருந்துட்டு என்னாச்சு, ஏன் எல்லாருமே சோகமாக இருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரி கேட்கறது மட்டும் இல்லாமல் கடைசியில் விக்னேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்கேன், அவர் இப்படி மனசு மாறுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது அன்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆசையோடு நிற்கிறாரு. ஆனால் கடைசியில் தான் உண்மை எல்லாமே தெரிய வருது. விக்னேஷ் எந்த அளவுக்கு கேவலமான வேலையை செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி குடும்பம் எல்லாமே சொல்லி கதறி பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விக்னேஷ் மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா திருந்திட்டாரு அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம் அன்பு. ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது அன்பு இருந்துட்டு அக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாதீங்க, முதல்ல நேராக போயிட்டு விக்னேஷ் கிட்டேயும் அதே மாதிரி அவங்க அம்மா கிட்டேயும் நான் நியாயத்தை கேட்குறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு இருந்துட்டு அவங்க எல்லாரையுமே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதாவது சமாதானம் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு இப்படி சங்கடமான விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே அன்பு எந்தளவுக்கு முன்கோபக்காரன் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது கயல் பார்த்தீங்கன்னா அன்புவை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கவே கூடாது. அதே மாதிரி அன்பு ஒரு போலீஸ் அப்படின்றதுனால, அதாவது முதல்ல இவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. கடைசியில் இங்கே பாருக்கா, யார் உன்னோட தம்பி போலீஸு, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உன் மேலே கோவப்படுவேன்னு எனக்கே தெரியாது, ஏற்கனவே அக்காவோட வாழ்க்கையை செக்யூர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் அக்காவோட குழந்தையே என் மச்சானையும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க சொல்கிறீங்களா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நான் ஒரு போலீஸாக வரேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் இப்போது நம்ம அன்புக்கு பயங்கரமான கோவம் இந்த விக்னேஷை அடித்து உண்டு இல்லைன்னு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஏற்கனவே பயங்கரமாக அங்கே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அந்த நெருப்பு, அதில் இன்னும் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுமூகமான முறையில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதாவது ஏற்கனவே தேவியோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்துச்சு. இப்போது தேவியோட உயிரே கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இரு அன்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அன்பு பயங்கர கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பெருசு பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க, அதாவது நம்ம இவங்க காமாட்சி இவங்க எல்லாருமே இது எல்லாமே உன்னால தான் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மேலேயே பழிய போட ஆரம்பிச்சுறாங்க. அன்புக்கும் என்ன பண்ணுறது, இத்தனை நாளாக பொறுத்து போனாங்க, இத்தனை நாளாக நம்ம கயல் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டாங்க. இப்போது நம்ம தேவியோட குழந்தைய பார்த்தீங்கன்னா இழக்க போகிறாங்க. அதுவும் தேவி சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என் குழந்தை இல்லை, என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு டைமில் தான் பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது அந்த ஒரு விஷயத்தினால டைரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வேதவள்ளியும் விக்னேஷும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மசிகிறவங்க இல்லை மனசு மாறுறவங்க அப்படின்ட்டு இருந்தால் நம்ம கயல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி இவங்க எல்லாருமே பேசுறது சொல்கிறது எல்லாமே வாஸ்தவமான ஒரு விஷயம். ஆனால் அன்பு எடுத்த மாதிரி அதிரடியான முடிவை எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே திருந்துவாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்கு. இப்போ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அன்புவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா நிலைமை கைமீறி போக ஆரம்பிச்சிருச்சு, இனிமேலும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அன்புக்கிட்ட நீ என்ன பண்ணிகிட்ருக்க அன்பு, எல்லாத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது பிரச்சனையை இன்னும் பெருசு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கயல்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அக்கா இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் முதல்ல இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே உங்களால் இது பண்ணுறதுக்கு தெரியாதா, ஆனால் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் மாமா திருந்தி வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அவர் திருந்தி வந்தாரா, கடைசியில் என்ன அவதாரத்தோட
குடும்பத்தோட வந்தாருன்னு பார்த்தீங்களா, நல்லவர் மாதிரியே எப்படி வேஷம் போட்டாரு, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எப்படிக்கா சும்மா இருக்க சொல்ற, நம்ம ஏதோ அந்த குடும்பத்தை கெடுத்துட்ட மாதிரியே சொல்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு நம்ம பொண்ணை கொடுத்து நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவியை வாழா வெட்டியாக இருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, அவங்க பொண்ணு இங்கே சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம அன்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கம் கயலுக்கு நம்ம அன்பு கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எந்த ஒரு பதிலுமே கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் தேவியோட வாழ்க்கை எப்படி போக போகுது, அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களால் அந்த குழந்தைய பிரித்து கூட்டிகிட்டு போகாமல் தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடித்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கயலுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திருத்துன்னு முடிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறதுக்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க ஏற்றுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி கயல் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக அவ்வளோ சொல்லியிருந்துமே கூட வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இருந்துட்டு எந்த ஒரு மனசும் மாறாமல் இருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துகிட்ருக்கு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு சொல்லிட்டாரு, இதுக்கு மேலேயும் இப்படியே போயிட்டு இருந்துச்சு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு எடுப்பேன். ஏன்னா என் அக்கா கிட்டேருந்து அவன் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிட்டு போனது, அதாவது நார்மலாக சைன் வாங்கிட்டு போகல, அதாவது பேசி சொல்லி அக்காவை வந்து பார்த்தீங்கன்னா சைன் போடல, அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி சைன் வாங்கிட்டு போனான். அதனால தான் அவனுக்கு அதுக்கான தகுந்த தண்டனை வந்து கிடைக்கும். நான் இப்போவே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேரில் வந்து கேஸை இது பண்ணி எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது விக்னேஷை வந்து பார்த்தீங்கன்னா அவன் இவன் சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இத்தனை நாளாக மரியாதை இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் ஷாலினி கிட்ட வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் அண்ணன் அம்மான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உறவு முறை கொண்டாடிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், நீ அங்கேயே போய் செட்டில் ஆகிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது ஷாலினி மேலே கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அன்பு நினச்சது எதுவுமே நடக்கலை. அன்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த விக்னேஷ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளிடலாம். ஏன்னா விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அதுவும் தேவியை கைவிட்டது மட்டும் இல்லாமல் இப்போது குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஆதங்கத்தில் பயங்கரமான கோவத்தோடு இது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம அன்பு இருந்துட்டு இது எல்லாத்தையுமே தெளிவாகவும் ஒரு இதோடையும் வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஷாலினிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறேன் சொல்கிற அன்பு, நான் வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணன் திருந்திட்டாரு, திருந்தி வந்து இப்படி தேவி அண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்க போகிறாரு, அவரோட குழந்தை கூட சந்தோஷமாக இருக்க போகிறாரு அப்படின்னு நினச்சி நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போது நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட் அன்பு, நீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியில் போறியோ அதுதான் கரெக்டு. ஏன்னா கயல் அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து விக்னேஷ் மேலே வந்து கேஸ் போடக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி. கடைசியாக தேவி கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய பிரிச்சுட்டா கடைசியில் யார் கஷ்டப்படுறது, தேவியும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத சோகத்தில் கடைசியில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ஷாலினி வந்து பார்த்தீங்கன்னா அன்பு எடுத்த முடிவு தான் சரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.